தமிழருக்கு மட்டுமா தமிழருக்கு மட்டுமாண்டு This court order, this one, this is procedure. No, this is protest. He did not block the road. இன்னவரை பிடிச்ச போலீஸ் உங்களை போல ஆக்களால தான் நாடு இந்த நிலைமையில இருக்கு. இன்னும் இந்த பகுதியை ஒரு நிரந்தரமாக ஒரு சிங்கள பௌத்த பிரதேசமாக மாற்றுகின்ற ஒரு நோக்கத்தோடு எங்கிருந்தோ வந்து தென்னிலங்கையில் இருந்து வந்து சட்டவிரோதமாக இந்த விகாரியை கட்டி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பிக்குவுக்காக இந்த நூற்றுக்கணக்கான போலீசாரை இங்கே குவித்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய தாயகத்துக்காக தங்களுடைய சொந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இங்கே ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து திரண்டிருக்கிறார்கள். ஜெஃப்னப்படியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா தையிட்டிலா நிற்கிறேன். குறிப்பாக திசை விகாரைக்கு முன்னால் நிற்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் திசை விகாரை கிட்ட போராட்டம் நடக்கிறது. நாங்கள் இதுக்கு முன்னால் போட்ட பல காணொலிகள்லேயும் நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் தொடங்கி, அதாவது சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டதுன்னு சொல்லி இந்த போராட்டம் தொடங்கி நேற்றையோட ஒரு வருடமாகுது. அதற்காக நேற்றும் இன்றும் தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கீங்க. இது அது பற்றின காணொலியாக தான் இது இருக்க போது. வாங்க தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம். சட்டவிரோத விகாரைக்கு 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 சட்டவிரோத திசை விகாரியை 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 குடாபிடிக்கமா பிடிச்சு கொண்டிருக்கிறார். The small children are here and elders are here. They have to stay under this ordinance must be same for the Tamils and Sinhalese. Hambantota people came and put the cut here and they are giving counsel. No problem. But if we put the top here, this is temporary cut. No.
know, we understood. Court's order only for the Tamils, not for the Sinhalese. Only for the Tamils. தமிழருக்கு மட்டுமா தமிழருக்கு மட்டுமாண்டு எங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. அவன் கொண்டாடா இவங்க வச்சிருந்தா பிரச்சனை. How did you allow the Sinhala people to put the cut in the roadside? First, you have to tell them to remove it. அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு என்ன சொன்னோம் racist police officer. You are racist. Jadivadi police officer. You are racist. You are racist. You allow the Sinhala people to put the cut. Are you? This court order, this one. This was We are in the road side. No, this was did not block the road. He did not block the road. இன்னவரை பிடிச்ச போலீஸ் உங்களை போல ஆக்களால தான் நாடு இந்த நிலைமையில இருக்கு. இன்னும் அவள் 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 அப்படி செய்வோம் மினிமம் போலீசியன் ஜாதிவாதி போலீசியன் ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் மினிமம் போலீஸ் மினிமம் போலீஸ் மினிமம் போலீஸ் மினிமம் போலீஸ் மினிமம் போலீஸ் உங்களை போலாலும் ஒரு அம்மாவும் பெற்றவா நாங்கள் நீங்க சொன்னது போலீஸ் ராஜாமலியம் போலீஸ் ராஜாம Minimum police! Minimum voice!
அப்பா தையிட்டியிலே தனியாருக்கு சொந்தமான தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இங்கே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டவிரோத விகாரை அது விகாரை என்பதற்காக நாங்கள் அதனை அனுமதிக்க முடியாது. சட்டவிரோதமாக கட்டப்பட்டால் அது எதுவாக இருந்தாலும் அகற்றப்பட்டே ஆக வேண்டும். யுத்தம் மூலம் எங்களுடைய தாயகத்தை ஆக்கிரமித்து கொண்டு எங்களுடைய தேசத்தினுடைய காவலர்களாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் இந்த நிலங்களை வைத்துக்கொண்டே இந்த பகுதியிலே ஒரு பாரிய விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிங்களவர்களே இல்லாத இந்த பகுதியிலே இந்த விகாரை அமைத்ததனூடாக இந்த பகுதியை ஒரு நிரந்தரமாக ஒரு சிங்கள பௌத்த பிரதேசமாக மாற்றுகின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சட்டவிரோதமாக எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை மாற்றி அமைக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை இடித்தளிக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக கடந்த ஒரு ஆண்டுகளாக நாங்கள் இதிலே தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே கடந்த 75 வருடங்களாக நாட்டில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய இனக்குரோதம் தீவிரமடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பிரதானமான காரணம் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களும் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுடைய ஏவல் பேய்களாக இருக்கிற அல்லது ஏவல் கூலியாட்களாக இருக்கிற இந்த காவல்துறையும் நீதிக்கு புறம்பாக செய்கிற செயல்பாடுகளால் தான் இந்த இனவிரோதம் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய காவல்துறையினர் இந்த பிரதேசத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு மக்கள் பிரதிகளோடு சேர்ந்து இந்த காணிகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் எங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது எங்கிருந்தோ வந்து தென்னிலங்கையில் இருந்து வந்து சட்டவிரோதமாக இந்த விகாரியை கட்டி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பிக்குவுக்காக இந்த நூற்றுக்கணக்கான போலீசாரை இங்கே குவித்து இந்த மக்களுடைய உணர்வுகளை நசுக்கி அந்த சட்டவிரோத செயல்பாட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போலீசார் 48ஆம் ஆண்டிலிருந்து இவ்வாறு இந்த படுகொலை செய்த, கடத்தல்களை செய்த, கொலைகளை செய்த இந்த இராணுவத்திற்கும் இந்த இனவரி காடையர்களுக்கும் காவலாக இருந்ததன் விளைவாகத்தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. தமிழ் மக்களுடைய வரிப்பணமும் தான் இந்த நாட்டிய அரசாங்கத்துக்கு வருமானமாக கிடைக்கிறது. அந்த வருமானத்தில் இருந்துதான் இந்த காவல்துறையினருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்குரிய சீருடை கொடுக்கப்படுகிறது, அவர்களுடைய குடும்பத்துக்கு வேண்டிய சகல சௌவாக்கியங்களும் இந்த வரிப்பணத்தில் இருந்து தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் எடுத்து அனுபவித்துக் கொண்டு வெறுமனே சிங்களவர்களுக்காக மட்டும் காவல்துறை இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கின்றது. தமிழர்களை தங்களுடைய ஒரு அடிமைகளாக நினைத்து அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சட்டவிரோதமாக வருகின்றவர்களுக்கு, சட்டவிரோத விகாரைக்குள் நுழைகின்றவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இங்கே காணி உரிமையாளர்கள் இந்த இடத்திலிருந்து தங்களுடைய காணியை எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு மிகவும் ஒரு கொடூரமான விதமாக இந்த ஸ்ரீலங்கா சிங்கள காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அராஜகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த நீதிமன்றங்கள் கூட இந்த நியாயங்களை புரிந்து கொண்டு தீர்மானங்களை எடுத்து செயல்பட முடியாத அளவுக்கு இனவாதம் இலங்கையிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. இது முடிவுக்கு வர வேண்டுமாக இருந்தால் மக்கள் புரட்சியினூடாகத்தான் நாங்கள் இதனை கொண்டு வர முடியும். மக்கள் எப்பொழுது பல்லாயிரமாக லட்சமாக திரண்டு போராடுவதற்கு முன்வருகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த ஆக்கிரமிப்புகளை
வெசாக் தினத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களும் சேர்ந்து 3 நாட்கள் தொடர் போராட்டம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஆரம்பமான போராட்டம் பல செய்திகளை ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் சில விமர்சகர்களுக்கும் சொல்லி நிற்கிறது. 4 பேர் போராடுகிறார்கள், 40 பேர் போராடுகின்றார்கள் என்று கொச்சைப்படுத்தியவர்களுக்கு இன்று இந்த மண்ணிலே திரண்டிருக்கின்ற இந்த கூட்டம் ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய தாயகத்துக்காக, தங்களுடைய சொந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இங்கே ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து திரண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் சொல்லி நிற்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த சட்டவிரோத தையிட்டி விகாரை இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இது எங்களுடைய மண். ஆக்கிரமிப்பாளர்கள் சட்டவிரோத விகாரை அகற்றுகின்ற வரை நாங்கள் இந்த மண்ணிலே திரண்டு போராடி கொண்டிருப்போம் என்ற ஒரு செய்தியை இந்த மக்கள் அரசுக்கு சொல்லி நிற்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான மக்கள், வயது வேறுபாடுகின்றி இளைஞர்கள், யுவதிகள், முதியவர்கள் என்று திரண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மண் மீது உள்ள காதலால், இது எங்களுடைய மண். இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுமாக இருந்தால் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும், அல்லது இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும். அண்ணன் தியாக தீபம் திலீபன் அவர்கள் சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், தமிழர் தேசம் மலரட்டும் என்ற அந்த பாதையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும்.